இந்த நாள் நிகழ்வாக நடைபெற்ற சம்பவம் என்ன என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு தலைப்பு தான் கொடுக்கப்படுகிறது, தைலாபிஷேகம். பரிசுத்த வாரத்திலும் முதலாவது நாளாகிய குருத்தோலை ஞாயிறு என்று இயேசு எருசலேம் நகரிலே குருத்தோலை பவனியாக சென்ற சம்பவத்தை குறித்து நாம் தியானித்தோம். திங்கட்கிழமையிலே அவர் அத்திமரத்தை சபித்தார் என்றும் எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்தார் என்றும் சொல்லி அத்தி சுத்தி சதி என்று சொல்வதுண்டு. அந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் தியானித்தோம். நேற்றைய தினத்தில் அவரை எந்த அதிகாரத்தினாலே இத்தனை காரியங்களையும் செய்கிறார் என்று சொல்லி அவரை முதலாவது அவர் செய்த பணிகளை வைத்து இந்த அதிகாரம் எங்கே இருந்து உமக்கு கொடுக்கப்பட்டது, இதை செய்வதற்கான அதிகாரத்தை எப்படி பெற்றீர் என்று சொல்லி கேள்விகளை கேட்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில கேள்விகளை கேட்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் அவர் தெளிவான பதிலை, அவர்கள் கேள்வியை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து அவர் அதற்கான விளக்கத்தை சொன்னார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அவரை போல ஞானமுள்ள இருதயம் நமக்கு தேவை என்று சொல்லி நாம் அறிந்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் நற்கிரியையாக இருக்க வேண்டும், அது நற்கீர்த்தி பெற்றதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் தியானிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் தைலத்தில் தைலாபிஷேகம் நடைபெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தைலம் எங்கே உள்ளது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசு பிறந்தது மத்திய ஆசிய பகுதியாக இருந்தாலும், ஒருவேளை இன்று நாம் வளைகுடா நாடுகள் என்று சொல்லுகிறோமே அந்த பகுதியிலே இயேசு பிறந்திருக்கிறார். ஆனால் அந்த தைலம் எங்கே இருந்து சென்றது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை இந்த வாசனை பொருட்கள் அனைத்துமே இந்தியாவிலிருந்து தான் சென்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில சான்றுகளை சொல்லுகிறார்கள். குறிப்பாக இயேசுவின் பிறப்பிலே கிழக்கிலிருந்து வானசாஸ்திரிகள் சென்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த கிழக்கிலிருந்து வானசாஸ்திரிகள் சென்றார்கள். அவர்கள் கொண்டு சென்ற பொருட்கள் பொன், வெள்ளை, பழம், தூபவர்க்கம், இந்த மூன்றுமே இந்தியாவிலே தான் கிடைக்கக்கூடிய பொருள். உலகத்திலேயே தங்கம் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவது ஆப்பிரிக்க தேசத்திலே. அதற்கு அடுத்து இரண்டாவது இடம் இந்திய தேசத்திலே தான் தங்க தாது பொருட்கள் அதிகமாக இருந்தது என்று சொல்லி வரலாற்று சான்றுகள் சொல்லுகின்றன. இப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் கொண்டு சென்ற பொருட்கள் அத்தனையும் இந்தியாவிலிருந்து கொண்டு சென்ற பொருட்கள் என்று சொல்லி அவருடைய பிறப்பிலேயே அதை குறித்ததான கருத்துக்கள் சொல்லப்படுவதுண்டு. இப்பொழுது அவர் இறக்கும் தருவாயில் அவருடைய தலையில் தைலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த தைலமும் கூட இந்தியாவில் உள்ள இந்துகுஷ் மலையடிவாரத்தில் உள்ள ஒரு மூலிகை செடி, அதன் சாற்றிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த நளத தைலம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட தைலம் இயேசுவின் சிரசிலே ஊற்றப்பட்டது என்று சொன்னால் அது நம்முடைய தேசத்திற்கான பெருமை. ஒருவேளை நடந்த காரியத்தை சொல்லி நாம் பெருமைப்படுவதை விட இனி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் பெருமைப்பட செய்வோம் என்றால் அதுதான் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு காரியமாக காணப்படும். இங்கே நாம் வாசித்த போதிலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு பெண் இயேசுவின் சிரசில் தைலம் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தைலம் ஊற்றுகின்ற வழக்கம் எதை காட்டுகிறது என்று சொல்லும் பொழுது அபிஷேகம் செய்வது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு அரசன் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி அரசனாக சவுலை அபிஷேகம் செய்கிறார். எண்ணெய் குப்பியை எடுத்து சவுலின் தலையிலே ஊற்றி அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்வதற்கு ஆரோனை மோசே அபிஷேகம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலுக்கு பின் அரசனாக தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த அபிஷேகம் என்று சொல்லப்படுவது ஒரு மிக முக்கியமான ஒரு செயலாக காணப்படுகிறது. அது சிறியவர்களை பெரியவர்கள் அபிஷேகம் செய்வது, இதுதான் ஏற்புடையது. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக ஒரு ஆண்மகனை ஒரு பெண் அபிஷேகம் செய்கிறார். இதில் ஒரு ஏற்றத்தாழ்வு காணப்படுகிறது. ஒரு உயர்ந்தவர் என்று சொல்லி கருதப்படுகின்ற இயேசுவினுடைய பரிசுத்த தன்மை முதன்மையாக வைத்து போற்றப்படுகின்ற அந்த பரிசுத்தரை பாவியான ஒரு பெண் அபிஷேகம் செய்தாள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு
எண்ணமாக அவர்கள் மத்தியில் அன்று சர்ச்சைக்குரிய ஒரு பொருளாக காணப்பட்டது. ஏற்றுக்கொள்ள முடியாத, எப்படி ஒரு ஆண்மகனை ஒரு பெண் தொடலாம், எப்படி ஒரு பரிசுத்தரின் தலையிலே ஒரு பாவியான பெண் தைலம் ஊற்றலாம் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியாகவும் ஒரு கணக்கு போடுகிறார்கள். இதை விற்றால் 300 பணத்திற்கு காணும். அவ்வளவு தொகையை ஒரு நிமிடத்திலே வீணடித்து விட்டாள். இது சரியா தவறா? இந்த 300 பணத்தையும் இந்த தேசத்தில் இருக்கிற எளியவர்களுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி எளியவர்கள் மீது கொண்ட அக்கறையை இப்பொழுது காட்டுகிறார்கள். உபாகமம் புஸ்தகத்திலே நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது மோசே கற்றுக் கொடுக்கிறார், தேசத்தில் இருக்கிற எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த காரியம் ஒருவேளை ஒவ்வொருவரும் அவரவர் நிலைப்பாட்டில் இருந்து செய்திருந்தால் எப்பொழுதோ எவ்வளவோ செய்திருக்கலாம். தேசத்தில் எளியவர்கள் என்று சொல்லி யாரும் இல்லாத அளவிற்கு செய்யக்கூடியவர்கள் செய்தால் நிச்சயமாக நன்மை பிறந்திருக்கும். ஆனால் நம்முடைய கிராமத்தில் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், கடத்தேங்காய் எடுத்து என்ன செய்யணும், அதைத்தான் இப்போ என்ன செய்கிறாங்க. இந்த தைலத்தை இயேசுவுக்கு கொடுத்ததை என்ன செஞ்சிருக்கலாம், விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி தரித்திரர் மீது அக்கறை உள்ளவர்கள் போல காட்டுகிறார்கள். இப்படி இந்த தைலாபிஷேகம் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செயலாக இங்கே கருதப்படுகிறது. தைலாபிஷேகம் என்பது சர்ச்சைக்குரிய ஒரு செயலாக இங்கே கருதப்படுகிறது. இந்த செயலை வைத்து ஒருவேளை நம்முடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்ப்போம் என்றால், முதலாவது இந்த செயல் எங்கே நடைபெற்றது என்று நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செயல் எங்கே நடைபெற்றது? பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே நடைபெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் என்பவன் ஒரு பரிசேயன். பரிசேயர்கள் எப்பொழுதுமே ஒருவர் செய்கிற காரியத்தை குறித்து பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு அதை சிதைப்பவர்கள். இந்த சீமோனும் ஒருவேளை அந்த குலப்பழக்கம் என்று சொல்லலாம், பிறப்பிலே அவனுடைய கொள்கை என்ன என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு காரியமானாலும் அதிலே இது நல்லது இது கெட்டது என்று சொல்லி அதை குறித்ததான வியாக்கியானங்கள் செய்கின்ற அந்த பரம்பரையிலே வந்தவன் இந்த சீமோன். அதோடு மாத்திரமல்ல, இந்த சீமோனை குறித்து இன்னொரு கருத்து ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குஷ்டரோகியாக இருந்த சீமோன். இந்த குஷ்டரோகியாக இருந்த சீமோன் எங்கே இருக்கக்கூடாது? ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இயேசு அங்கே என்ன செஞ்சிருக்க கூடாது, போயிருக்க கூடாது. ஆனால் இயேசு அவருடைய வீட்டிற்கு செல்லுகிறார். என்ன நடந்திருந்துக்கணும்? என்ன நடந்திருக்கணும்? இந்த சீமோன் இயேசுவால் நன்மை பெற்றவன். ஒருவேளை குஷ்டரோகிகளை அநேக நேரங்களிலே குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நன்றி எறிதல் உள்ள ஒரு குஷ்டரோகி வந்து 10 குஷ்டரோகிகளை மொத்தமாக குணமாக்குகிறார். அதில் ஒருவன் மட்டும் வந்து அவருக்கு நன்றி சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒருவேளை இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், அந்த விருந்து ஆயத்தப்படுத்துவதற்கு இது ஒரு நன்றி செயலாக கூட இருந்திருக்கலாம். இந்த சீமோன் தான் பெற்ற நன்மையின் நிமித்தமாக தனக்கு ஒருவேளை சமுதாயத்தை விட்டு புறந்தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த குஷ்டரோகி, ஊருக்குள்ளே வரக்கூடாது, உறவினர்களோடு கலக்கக்கூடாது, வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி புறந்தள்ளப்பட்ட ஒரு குஷ்டரோகி, எப்பொழுது இயேசு அவன் மீது மனதுருகி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி இயேசு மனது வைத்தாரோ, அப்பொழுது இவன் குஷ்டரோகம் நீங்க இவன் குணமடைகிறான். ஆசாரியனிடத்தில் போய் தன்னை காட்டியிருக்கிறான். காட்டி தன்னுடைய வீட்டிற்குள் வருகிறான். நான் குஷ்டரோகி அல்ல, குணமானேன் என்று சொல்லி உறவினர்களை அழைத்து காண்பித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுது இவன் அந்த ஊருக்குள்ளே ஒரு சமூக அந்தஸ்து பெற்ற ஒரு பிரஜையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே இவன் ஊருக்குள்ளே வாழ்கிறான் என்று சொன்னால் இவன் வாழுகின்ற வாழ்க்கை இயேசுவாலே கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. எனவே முதலாவது இவன் பெற்ற காரியம் என்ன என்று சொல்லும் பொழுது இயேசுவால் இவன் நன்மை பெற்றவன். அதே போல இந்த பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை 7 பிசாசுகளை ஓட்டின மரியாள் என்று சொல்லப்படுகிறது. இல்லை, விபச்சாரத்தில் கையங்களவமாக பிடிக்கப்பட்டாலே அந்த பெண், அவள் பெயர் தான் மரியாள், அவள்தான் இந்த காரியத்தை செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மொத்தத்தில் இவள் பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறாள். பாவியான ஸ்திரீ என்று சொல்லி இவளை அடையாளப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை இவள் விபச்சார தொழிலை செய்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே இவள் சமுதாயத்தால் இவளுக்கு ஒரு முத்திரை குத்தி விடுகிறார்கள். எப்படி ஆயக்காரர்கள் எல்லாம் பாவிகளோ அதே போல விபச்சாரிகள் எல்லாம் பாவிகள். அந்த அடிப்படையில் இவள் விபச்சார தொழில் செய்தவள், இவளைத்தான் இயேசு மன்னித்தார் என்று சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படுவது உண்டு. எனவே இவள் மொத்தத்தில் இவளும் இயேசுவாலே நன்மை பெற்றிருக்கிறாள். இவள் பெற்ற அந்த வாழ்க்கை புதிய வாழ்க்கை, இந்த மறுரூபப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இயேசு தனக்கு கொடுத்தது. ஆகவே இவளும் நன்றி காணிக்கையாகத்தான் கொண்டு வந்து செலுத்துகிறாள். சீமோன் வீட்டிலே வந்து இயேசுவுக்கு விருந்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அது நன்றி படையல். அதே போல இவளும் நன்றி காணிக்கையாகத்தான் வந்து செலுத்துகிறாள். ஆனால் சீமோன் வீட்டில் செய்தது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இந்த பாவியான பெண் செய்தது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது மனிதர்களுடைய பார்வை. மனிதர்களுடைய பார்வையிலே இது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்றாக அவர்கள் மனதில் குமரி கொண்டு இருக்கிற காரியங்கள் இங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவின் பார்வையில் இது என்ன செய்யப்பட்டது, அதைத்தான் நாம் சிந்தனை பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் பார்வையில் இது என்ன செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, இயேசு அங்கே சொல்லுகிற காரியம், இவளை விட்டு விடுங்கள், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், நீங்கள் இவளுடைய சரீரத்தை பார்க்கிறீர்கள். சீமோனை பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொருவரையும் அவர் சமாதானப்படுத்துகிறார். சீமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய வீட்டிற்கு நான் வரும்பொழுது என்னுடைய கால்களை கழுவுவதற்கு நீ தண்ணி கொடுக்கவில்லை. ஆனால் இவளோ தன்னுடைய தலைமயிரினால், தன்னுடைய கண்களில் இருந்து வடிந்த கண்ணீரினால் என்னுடைய பாதங்களை கழுவி தன்னுடைய தலைமயிரினால் என்னை துடைத்தாள் என்று சொல்லி அவளை உயர்த்துகிறார். சீமோனுக்கு அவனுடைய நிலையை உணர்த்துகிறார். அதே போல இந்த கேள்வியை கேட்டது, இதை 300 பணத்திற்கு கொடுக்கலாமே என்று சொன்னது யார் என்று சொல்லும் பொழுது யூதாஸ். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்ப்போம் என்றால், ஒருவேளை இந்த தைலாபிஷேக சம்பவம் 4 சுவிசேஷகராலும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே யூதாஸ் சொல்லுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்றால் 6ஆம் வசனம். யோவான் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது யூதாஸ், இந்த யூதாசனுடைய செயல் என்ன என்று சொல்லும் பொழுது, அவனுடைய ஒரு நிலைப்பாட்டை இயேசு இங்கே இந்த யோவான் விளக்கி வைத்திருக்கிறார். இவன் முன்பு திருடனோடு இருந்தவன். ஒருவேளை இயேசுவோடு கூட இருந்த 12 சீடர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருந்து பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த யூதாஸ் எப்படி பிடிக்கப்பட்டான் என்று சொல்லும் பொழுது, பரபாசோடு கூட இருந்தவன், பரபாஸ் கூட்டத்திலே பணப்பொறுப்பை தன்னுடைய கையில் வைத்திருந்தவன். பரபாஸ் தீயவன் என்று சொல்லி பெயர் பெற்று பரபாசை குறித்து மக்கள் அச்சம் கொள்ளுகிறார்கள், இயேசுவை குறித்து மக்கள் விருப்பம் கொள்ளுகிறார்கள். எனவே அந்த பரபாசோடு இருப்பதை விட விருப்பம் கொண்டு இருக்கிற, ஒருவேளை நாம் சுருக்கமான ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி மாதிரி அரசியல்வாதிகள் இந்த கட்சியில் இன்னைக்கு ஒருவேளை இன்னைய சூழ்நிலையில் ஒரு கட்சியில் தனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னா உடனே என்ன செஞ்சிடுறாங்க, அடுத்த கட்சிக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த யூதாஸ் என்ன செஞ்சான், பரபாஸ் கட்சி வேண்டாம், இயேசுவோடு கூட சேர்ந்து கொள்வோம். அங்கே இருக்கிறத விட இங்கே எப்படி இருக்கும், மக்கள் விரும்புவதால் மக்களிடத்திலிருந்து மக்கள் தாராளமாக கொடுக்கிறார்கள், அந்த பணப்பொறுப்பு பூரா நம்மகிட்ட இருக்கும்னு சொல்லி இவன் பணப்பையை சுமந்தவன். பணப்பையை சுமந்ததோடு மாத்திரமல்ல, அதில் இருக்கிறதை சுமந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் சரியாக கவனித்து பார்ப்போம் என்றால், அதில் போடப்பட்டதையும் சுமக்கிறவனானபடியினால் அதில் எவ்வளவு பணம் இருக்குது ஆங்கிற சிந்தனை இவனுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. நார் இவ்வளவு தந்தாங்க, இவ்வளவு எடுத்திருக்கோம், மீதி இவ்வளவு என்ன செய்து இருக்கு, கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, இந்த கணக்கு அவனுக்கு என்ன செய்யும், மனக்கணக்கா மனசுல ஓடிக்கிட்டு இருக்குது. இவனுக்கு இயேசுவனுடைய போதனை முக்கியம் இல்லை, இயேசுவோடு கூட இருப்பது முக்கியம் இல்லை, தாங்கிட்ட என்ன இருக்கணும், பணப்பொறுப்பு இருக்கணுங்கிற அந்த சிந்தனை. இன்னைக்கு நம்ம பல பொதுநிலைப்பட்ட ஸ்தாபனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய திருச்சபையிலே
அல்லது திருச்சபையைப் போல பொதுநிலைப்பட்ட ஸ்தாபனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த பணப்பொறுப்புக்கு தான் போட்டி அதிகமாக இருக்கும். காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது அது யூதாஸ் சுமக்கின்ற ஒரு பொறுப்பு. இந்த யூதாஸ் அங்கே சொல்லுகிற வார்த்தை, இயேசு அவனை கடிந்து கொள்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் தொடர்ந்து நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது, இவளை விட்டு விடுங்கள் என்று சொல்லி. ஒருவேளை மற்ற சுவிசேஷத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே யோவான் தெளிவாக சொல்லுகிறார், யூதாசை இவளை விட்டுவிடு என்று சொல்லி இயேசு கடிந்து கொள்கிறார். உடனடியாகவே அவன் இயேசுவின் சமூகத்தை விட்டு விலகி சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் பார்க்கும் பொழுது அவள் செய்த காரியம் ஏற்றுக்கொண்டது மனிதர்களுடைய பார்வையிலே ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆனால் இயேசுவின் பார்வையில் அவள் செய்த காரியம் என்ன செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணங்களை அவர் சொல்லுகிறார். இவளை நீங்கள் பாவி என்று நினைக்கிறீர்கள், ஆனால் இவள் உள்ளத்தால் பரிசுத்தமானவள். இவளை நீங்கள் பெண் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் இவள் நற்கிரியை செய்வதில் முந்தி கொண்டவள். நீங்கள் செய்ய தவறிய காரியத்தை இவள் செய்தாள். நீங்கள் ஒருவேளை இந்த அதிகாரத்தை நம்ம மத்தேயு 26 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 12 சீடர்களும் இருக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறார், மனுஷகுமாரன் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று சொல்லுகிறார்கள். யாரும் அவருடைய மரணத்தை குறித்து நினைக்கவில்லை. ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிறார், நான் மரிக்கப் போகிறேன் என்பதை அறிந்து இவள் என்னை அடக்கம் செய்வதற்கு முன்னடையாளமாக இந்த காரியத்தை செய்தாள் என்று சொல்லி அவள் செய்த காரியத்தை அவர் உயர்த்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுகிறார். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்த நற்கிரியையும் சொல்லப்படும். ஒருவேளை இந்த நாளிலே பரிசுத்த வாரத்திலே மத்திய நாளாக காணப்படுகிற இந்த புதன்கிழமையிலே இந்த செயல் குறித்து நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இதுதான். இயேசு இந்த காரியத்தை அங்கீகரித்தார். இயேசு இந்த காரியத்தை அங்கீகரித்தார். ஒரு காரியம், எந்த ஒரு காரியம் செய்தாலும், ஒரு காரியம் என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நல்ல காரியமாக இருக்கும் என்று சொல்லி நம்பித்தான் நாம் செய்கிறோம். அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் கொஞ்சம் எதிர்ப்பு என்ன செய்யும். இயேசுனுடைய சீடர்கள் 12 பேர் நமக்கு தெரியும். இந்த அடிக்கடி இந்த கணக்கு போடும்போது இந்த கேடியம்ங்கிறத வச்சு கணக்கு போடுவோம். கேடியம்னு என்னது? தங்க நகையை மதிப்பிடுகிற ஒரு காரியம். 12 கிராம் தங்கம், 12 கிராமில் ஒரு பொருள் செய்யணும்னா 11 கிராம் தங்கம், 1 கிராம் என்னது? செம்பு சேர்க்கணும். அந்த 916ன்னு சொல்கிறது 22 24ஆல் வகுத்து பார்க்கணும். வகுத்து பார்த்தோம்னா இந்த 916ன்னு வரும். 916ன்னு சொல்கிறது அதுதான் நம்ம ஆபரண தங்கம்னு சொல்லுகிறோம். இயேசுவனுடைய சீடர்களில் ஆபரண தங்கங்களாக 11 பேர் காணப்படுறாங்க. ஒரு தங்கம் என்னதான் போயிட்டு, ஒன்று தங்கம்னு நினச்சா அது என்ன செஞ்சிட்டு மாற்றுது, அது என்ன செஞ்சு போச்சு? பித்தளையா போச்சு. யூதாசன் வாழ்க்கை அவுட்டு. இதே போல நம்முடைய வாழ்விலும் கூட நாம் எத்தனையோ நற்கிரியைகளை நாம் செய்யலாம். நாம் செய்வது நற்கிரியை என்று சொல்லி நாம் செய்வோம். 11 பேர் ஏற்றுக்கொள்வாங்க, ஒருத்தர் என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவார்கள். இதுதான் உலக இயல்பு. ஒருவேளை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, இயேசு சொல்லும் பொழுது ஆரம்பத்திலேயே தன்னுடைய ஊழியத்தில் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். சிலுவை என்று சொல்லும் பொழுது அது இத்தகைய காரியம்தான். இந்த ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சிறிய எதிர்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒருவேளை இயேசுவால் நன்மை பெற்றவர்கள், இயேசுவால் நன்மை பெற்ற சீமோன் தான் அங்கே சொல்லுகிறான், இவள் பாவியான பெண் என்று சொல்லுகிறார். இதை இவர் அறியாமல் இருக்கிறாரே என்று சொல்லி அவருக்கு அறிவில்லையா என்பது போல கேட்கிறான். இத்தனையும் இயேசுவால் நன்மை பெற்றவன் தான். ஆனால் இவள் நன்மை பெற்றதை நன்றி கடனாக திருப்பி செலுத்தினாள். அவர்கள் பெற்ற நன்மையை தங்களுக்கு மேன்மையாக கருதினார்கள். ஒருவேளை உலகம் இப்படித்தான். இன்று நாம் செய்கின்ற நற்கிரியைகளால் மற்றவர்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை என்ன என்று சொல்லி நாம் பெயருக்காக புகழுக்காகத்தான் சில நேரங்களிலே நாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் செய்கின்ற செயல் நற்செயலாக இருக்க வேண்டும். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். முதலாவது நாம் செய்கின்ற காரியம் நற்கிரியையாக இருக்க வேண்டும்.
அந்த காரியத்தை நல்ல ஒரு செயலுக்காக பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக அந்த காரியம் நல்லவருக்கு பயன்படுத்த வேண்டும். அது நல்லவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளாததை குறித்து நாம் கவலை கொள்ள தேவையில்லை. நம்முடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். யார் அங்கீகரிக்க வேண்டுமோ அவர் அங்கீகரித்தால் போதும். உலக ஆசை உள்ளவர்கள் அங்கீகரிக்க போவதில்லை. அதை குறித்து கவலை கொள்ள தேவையில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த பாவியான ஸ்திரீ ஒரு நல்ல காரியத்தை செய்தாள். அதை இயேசு அங்கீகரித்தார். அவள் இயேசுவுக்காக செய்ததினாலே, இயேசுவுக்கென்று அதை கொடுத்ததினாலே இயேசு அதை அங்கீகரித்தார். அங்கீகரித்தவர் அவளை வானளாவிய ஒரு புகழுக்கு கொண்டு சென்றார். இவள் செய்த காரியம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் சொல்லப்படும். ஒருவேளை 2000 இன்னைக்கு நம்ம கணக்கில் பார்த்தோம்னா இயேசுவினுடைய இந்த சம்பவங்கள் நடந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. ஆனாலும் இன்று நாம் இந்த தைலாபிஷேகம் செய்த பெண்ணை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவள் செய்த நற்கிரியை. எனவே நாம் நற்கிரியை செய்யும் பொழுது ஒன்றும் குறைந்து போவதில்லை. நம்முடைய உழைப்பு வீண் போயிட்டே என்று அல்ல. அது மனிதர்களின் பார்வையிலே மனித கணக்கின்படி அது வீண் போனதாக காணப்படலாம். ஆனால் தேவனுடைய கணக்கிலே அது பொக்கிஷ வைப்பாக வைக்கப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்விலே நாம் தேவனுக்கென்று எதை செய்தாலும் தேவனுக்கென்று நன்மையானதை நலமானதை செய்வோம். உங்களுக்கு நற்கிரிகளை செய்வதற்கு தகுதி இருக்கும் பொழுது அதை செய்யுங்கள் என்று தான் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் நாம் நற்கிரிகளை செய்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு மீண்டுமாக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனை அன்று உம்முடைய சிரசிலை தைலம் ஊற்றிய பெண், அவள் செய்த காரியம் தேவனை மனிதர்கள் பார்வையிலே அற்பமாக எண்ணப்பட்டது. மனிதர்கள் பார்வையிலே அது வேண்டாத ஒன்றாக கருதப்பட்டது. ஆனாலும் தேவனை அது யாருக்கென்று செய்தாலோ, யார் அதை ஏற்றுக்கொண்டாரோ அது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அவள் இது ஆண்டவருக்கு என்று செய்தாள். ஆண்டவராகிய இயேசுவாகிய நீர் அதை ஏற்றுக்கொண்டீர். ஏற்றுக்கொண்டதுனாலே இன்றும் அது போற்றப்படுகிறது, புகழப்படுகிறது. தேவனே, ஒருவேளை நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் வாழுகின்ற காலங்கள் இந்த உலகத்தில் கொஞ்சமாக இருக்கலாம். வாழுகின்ற காலத்தில் மற்றவர்களுக்கு முன்னோடியாக நாங்கள் நற்கிரிகளை செய்வதற்கு நல்லவராகிய நீர் நலமான எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்தில் தந்தருள நாங்கள் வேண்டுகிறோம். இந்த உலகம் எங்களை தூற்றலாம், இந்த உலகம் எங்களை வசைப்பாடலாம். ஆனாலும் நாங்கள் உமக்கென்று முழுமனதோடு செய்யத்தக்கதாக தேவன் உம்முடைய நாம மகிமைக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதான உள்ளத்தை நீர் எங்களுக்கு தாரும். தேவனை கற்றுக்கொள்ளுகிற நாங்கள் அதில் நிலைத்திருக்க நன்றியுள்ள மக்களாக உமோடு கூட வாழ்ந்திருக்கும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு அருளி செய்யும். இப்பொழுது தேவனை இந்த இரவேளையில் உம்முடைய கருத்தில் ஒப்பிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். சுகமான இளைப்பாறுதலை நீர் தாரும். தேவனை விசேஷமாக நாளை தினத்தில் கட்டளை வியாழனிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ராபோஜனத்தை நாங்கள் கை கொள்ள தேவனை உம்முடைய சரீரத்தை உம்முடைய ரத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையோடு உமோடு கூட நாங்கள் ஐக்கியப்படுவதற்கு இந்த விருந்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள நாங்கள் மனப்பூர்வமாக இதில் வந்து கலந்து கொள்ளும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து உம்முடைய பிரச்சனை எங்களோடு கூடவே இருக்கட்டும். நல்ல காலநிலை சூழ்நிலை அமைத்து கொண்டு இருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனை தொடர்ந்து உம்முடைய வழி நடத்தும் பிரச்சனை எங்களோடு கூடவே இருக்கட்டும். கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்யும் நற்காரியங்களை நடப்பிக்க நீர் துணை புரியும். தேவனாகி நீரை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்